ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் நான் ஒரு வாரத்துக்கு அப்புறம் என்ன யோசித்தேன் அப்படின்னு சொன்னால், சில விஷயங்களை நம்ம யோசிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் அதை நம்ம செயல்படுத்தணுங்கிறப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி தான் என்னோடய வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள். ஃபஸ்ட்டு நான் ஒரு வேலை நல்லா போயிட்டு இருந்துச்சு. அந்த வேலையை விட்டுட்டு என் ஃப்ரெண்டு சொன்னான், இவ்வளோ கம்மி சம்பளத்துக்கு இத்தனை வருஷம் ஏன் வேலை பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால அந்த வேலையை நான் விட்டுட்டேன். வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி வேலை தேடுவோன்ட்டு. அதில் நான் பண்ண ஒரு மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேறு வேலை தேடி நம்மளுக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் அந்த வேலையை நம்ம தொடர்ந்து இது பண்ணியிருந்திருக்கணும். ஆனால் நான் அவசரப்பட்டு என் ஃப்ரெண்டு வேலை வாங்கி தரேன், நான் ரெஃபர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால அந்த வேலையை விட்டுட்டேன். ஆனால் அவனும் ரெஃபர் பண்ணியுமே அவன் சொன்ன கம்பெனியில் எனக்கு ஜாப் கிடைக்கல. வேறு ஒருத்தவங்களை செலக்ட் பண்ணிவிட்டு இது பண்ணாங்க. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு, சரி இதுக்கப்புறம் நமக்கு இந்த விஷயத்த நம்ம முடிவெடுத்தது கொஞ்சம் இதாகிடுச்சு. அவசரப்பட்டு நம்ம முடிவு எடுத்துட்டோம். அவன் பேச்சை கேட்டுட்டு நம்ம வேலையை விட்டுருக்கக்கூடாது. வேறு ஒரு வேலையை செலக்ட் பண்ணிவிட்டு அது கிடைச்சதுக்கப்புறம் விட்டுருந்துருக்கணும். எங்கள் அம்மா அப்பா மட்டும் சொன்னாங்க. அப்பா ஏன்னா கொஞ்சம் அனுபவம் உள்ளவர். அவரும் கம்பெனிலலாம் ரொம்ப வருஷம் மேனுஃபேக்சரிங் கம்பெனிலலாம் வேலை பார்த்து வரதுட்டு அவர் என்ன சொன்னார்னா, இது மாதிரி நீங்கள் இந்த வேலையை விடுறதுக்கு முன்னாடி யோசிச்சுக்கப்பா. ஏன்னா 5 வருஷமாக ஒரு இடத்துல வேலை பார்க்குற, அந்த இடத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற அப்படிங்கிறப்போ இப்போ 25,000 சம்பளம் இது பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு வேறு வேலைக்கு மாறுறது தப்பு கிடையாது. ஆனால் வேறு ஒரு வேலையை செலக்ட் பண்ணிக்கிட்டு நம்ம மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் என்கிட்ட சொன்னார். ஆனால் நான் என்ன யோசித்தேன்னா, என் ஃப்ரெண்டு சொல்கிறான் நம்பிக்கையாக இருக்கும் அப்படிங்கிறது, அவன் சொன்ன வார்த்தைகளை நம்பி நம்ம ஒரு ஆசை வார்த்தைகளை நம்பி நான் அந்த வேலையை விட்டுட்டு நான் இது பண்ணதுக்கு எனக்கு இது ஒரு தண்டனை மாதிரி தான். கிட்டத்தட்ட அந்த வேலையை விட்டுட்டு ஒரு 4-5 மாதம் கிட்ட வீட்டிலே தான் இருந்தேன். அதுக்கப்புறம் நிறைய இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணேன். அன்றைக்கி என் ஃப்ரெண்டு சொன்னால் அது மாதிரி நான் உனக்கு வேலை வாங்கி தரேன் அப்படி இப்படின்னு சொன்னவன் இன்றைக்கி அந்தளவுக்கு நான் ஃபோன் பண்ணாலே எடுக்க மாட்டேன்ட்டான். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு, நம்ம இருக்கிறதுலையே நம்ம ஒழுங்காக இருந்துட்டு வேறு ஏதாச்சும் ஜாப் நம்ம இது பண்ணியிருந்துருக்கலாம். இவன் பேச்சை கேட்டுட்டு தேவையில்லாமல் அவசரப்பட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் எனக்கு தோணுச்சு, சரி ஓகே இதுக்கப்புறம் நம்ம அவன் பேச்சை கேட்டு நம்ம இது பண்ணது நம்மளுக்கு சரி கிடையாது. பார்த்துக்கலாம், நம்ம வேறு விஷயத்த நம்ம இதில் இது பண்ணிக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் இது பண்ணணும், கற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் என்னோடய ரிலேட்டிவ்ஸ் 2 பேர் வேறு வேறு கம்பெனியில் அத்தை பசங்க வேலை பார்த்தாங்க. அவங்கக்கிட்டலாம் சொல்லி வச்சுருந்தேன், என்ன தான் சொந்தக்காரங்களாக இருந்தாலும் நமக்கு ஒரு உதவின்னு வரப்போ யாருமே நமக்கு செய்ய மாட்டாங்க. அந்த மாதிரி தான் எனக்கும் இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு தான் நான் அப்போ அந்த சமயத்தில் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் குழப்பமா இருந்ததுனால, நான் அந்த சமயத்தினால நான் என்ன இது பண்ணேன்னு வச்சுக்கோங்கன்னா, கொஞ்சம் மனசு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு தெரிஞ்சவங்கக்கிட்ட, அதுக்கப்புறம் முன்னாடி என்னோடய கம்பெனியில் வேலை பார்த்த அந்த ஃப்ரெண்ட் சர்க்கிள்ஸில் நிறைய பேர்கிட்ட சொன்னேன். அதில் ஒருத்தர் என் கம்பெனியில் ஸ்டார்டிங்கில் என் கூட வேலை பார்த்தாரு. அப்புறம் கொஞ்ச நாள் கோயம்புத்தூரில் போயிட்டு அங்கே செட்டில் ஆகிட்டார். அவர் சொன்னார், இங்கே வேணால் வேக்கன் நான் சொல்கிறேன்ப்பா, நீ ட்ரை பண்ணிப்பார், வா எங்கள் வீட்டுக்கு வேணா வா அப்படின்னு சொன்னார். அவரோட ரொம்ப ஒரு அந்தளவுக்கு பழக்கம் இல்லைனாலும் நான் அவருக்கு வேலை பார்த்த டயத்துலலாம் கொஞ்சம் பணம்லாம் கொஞ்சம் உதவி பண்ணியிருக்கேன். போன புதுசில் அவரும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு மேரேஜ் பண்ணிக்கிட்டு லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டு இருந்தார். அப்போ நான் தான் அவருக்கு ஹெல்ப் பண்ணி எல்லாமே உதவி பண்ணேன். அதெல்லாம் அவர் கொஞ்சம் மனசில் வச்சுக்கிட்டு என்னோட அடிக்கடி பேசுவார். ஆனால் அந்த மாதிரி வேலையை விட்டேன்னு சொன்னோன்னே, ஏன்ப்பா அவசரப்பட்டு வேலையை விட்டு அவரும் அதான் கேட்டார், நீ முன்னாடியே என்கிட்ட சொல்லியிருந்தேன்னா நான் இங்கே ஏதாச்சும் உனக்கு அரேஞ்ச் பண்ணியிருப்பேன் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அவர் சொன்னதுக்கப்புறம் நான் சொன்னேன், இது மாதிரி எனக்கும் நானுமே தெரியாமல் எடுத்த முடிவு தான். எப்போதுமே நம்ம அடுத்தவங்க சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டுட்டு எல்லா விஷயத்தையும் நம்ம நம்பிட்டு போகக்கூடாதுங்கிறதுக்கு எனக்கு இப்போ தான் ஒரு புரிஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சரிப்பா விடு, அதை நினச்சி ஃபீல் பண்ணாத, நீ அடுத்த வாரமே கிளம்பி வா. இங்கே ஒய்ஃபெல்லாம் அவங்க அம்மா என்னோடய ஒய்ஃபோட தம்பிக்கு மேரேஜ், அதனால் 1 மந்த் இங்கே தான் இருப்பாங்க, அதனால நீ கிளம்பி நீ போப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு நானும் எதுவும் சொல்லலை. சரி நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் நான் வரேன்னு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஏன்னா அவரும் இப்போ உதவி செய்கிறேன்னு சொல்கிறவருக்கும் நம்ம வேண்டாம் அப்படின்னு நம்ம டக்குன்னு சொல்லிடக்கூடாது எதாக இருந்தாலும். ஏன்னா நம்மளுக்கு உதவி செய்கிறவங்கிறதே நம்மளுக்கு இதாக இருக்கிறப்போ, நம்மளுக்கு ஒருத்தவங்க வேலை வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு நம்மளுக்கு சொல்கிறப்போ, அதையும் வேண்டான்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம்னா
தேவையில்லாத விஷயங்களை வந்து நம்ம இது பண்ணியிருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நான் என்ன சொன்னேன்னா, சரிங்கண்ணே நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் வர்றேண்ணே அப்படின்னு சொன்னேன்.